ஹரே கிருஷ்ணா. நம்ம உடலா இருந்தாலும் சரி, மனசா இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்படுற துன்பங்களை கடந்து போக மருந்து தேவைப்படும் இல்லையா? அப்படிப்பட்ட அருமையான மருந்து நமக்கு கிடைச்சாலும் அந்த மருந்த பார்த்துக்கிட்டே இருந்தாலோ அதோட பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாலோ வியாதி குணமாக போறது கிடையாது. ஆனா அந்த மருந்த சரியான அளவோட எடுத்து நம்ம உடலால அதை அனுபவிக்கும் போது வியாதி குணமாகும். எதையுமே நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரும்போதுதான் நமக்கு அதால பலன் கிடைக்கும். பகவத்கீதைய நாம ஆழமா கேட்க கேட்க, அனுபவிக்க, அதுல பகவான் சொன்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சாதான் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் நம்ம மனசுல வந்தாலே போதும். அந்த ஸ்பார்க் ஒரு வேள்வியில நெய் விடுற மாதிரி தான். அந்த நெருப்பு நம்ம எண்ணங்களை தூய்மையா ஆக்கும். நம்மளோட பெரிய 2 பிரச்சனைகள் என்ன தெரியுமா? ஒன்னு சுகம், இன்னொன்று துக்கம். இந்த 2 தான். இதுல எது கிடைச்சாலும் நாம குழப்பம்ங்கிற மாயையில சிக்கிக்கிறோம். சுகம், துக்கம், இதுல எந்த உணர்ச்சி கிடைச்சாலும் சமமா பாக்குற மனோபாவத்தை இந்த பகவத்கீதைங்கிற மருந்து உற்பத்தி செய்யும். பகவான் சொல்றார், அர்ஜுனா, இந்த மகா யுத்தம் உன்னோட எண்ணத்தால, உன் விருப்பத்தால உருவானது கிடையாது, எதேச்சியா உருவானது. இது இறைவனோட கட்டளை. இத செய்யறதால உனக்கு ஸ்வர்க்க கதவு திறக்கும். சத்திரிய தர்மத்தோட யுத்தம் செய்யு சொல்றார். பகவான் இப்படி சொல்றது எதுக்குன்னா, நாமளா எதையும் தேடிட்டு போக தேவையில்லை. ஆனா எதேச்சியா நம்மள தேடி வர்ற எந்த விஷயமா இருந்தாலும் அதை வாங்கி வச்சுக்கணும். எல்லாமே பகவானோட சங்கல்பத்தால தான் நடக்குது. சில இடங்கள்ல அதர்ம காரியங்களுக்கு எதிரா நாம நிக்க வேண்டி வரும். அந்த சிச்சுவேஷன்ல தர்மத்துக்காக அதை எதிர்க்க வேண்டி வரும். அப்போ நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்காக பலத்தை உருவாக்கிக்கிட்டு பின்வாங்காம எதிர்க்கிறது தான் சிறந்த வழி. ஆனா நாமளா எதையும் தேடி போக வேண்டாம். பிரகிருதி காரணமா இப்படிப்பட்ட சூழல்கள்ல நாம தள்ளப்பட்டோம்னா தர்மத்தோட வழியில போறதுக்காக நம்ம ஹெசிடேஷன்ஸ, எதிர்ப்ப, பலத்தை எல்லாம் உபயோகம் பண்ணி காட்டிதான் ஆகணும். ஒரு பக்கத்துல இது எதுக்கு நமக்கு போய் தொலைறது, இந்த அதர்மிகளை நாம ஏன் எதிர்க்கணும், எப்படியோ போகட்டும்னு தோணும். இன்னொரு பக்கத்துல இந்த எதிர்ப்பை காட்டியே ஆகணும்னு தோணும். அப்போ தர்மத்துக்காக எதிர்க்கிறது தான் சரி. ஆனா இது இறைவனோட கட்டளைன்னு நினைச்சு அதை எதிர்க்க, இறைவா நீதான் எனக்கு துணையா இருந்து அதுக்கு பலம் கொடுக்கணும், இது என்னால ஆற காரியம் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணா ஸ்வர்க்க வாசல் கண்டிப்பா திறந்திருக்கும். இது பகவான் நம்ம ஆத்ம திருப்திக்கு சொல்ற சீக்ரெட். பகவான் இப்படி அர்ஜுனன் கிட்ட சொல்றதுல இன்னொரு காரணமும் இருக்கு. பாண்டவர் படையில மூத்தவர் தர்மர். அவரோட சுபாவம் ரொம்ப சாந்தமானது. அவர் சத்திரியனா இருந்தாலும் போர், வன்மம் இதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர். தர்மர் யாராவது போர் வேண்டான்னு சொல்லிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். அவர்கிட்ட அர்ஜுனன் போர் வேண்டாம்னு சொன்னா சரி காட்டுக்கு போலாம்னு சொல்லிடுவார். பகவான் இந்த போரையே அர்ஜுனனோட மன உறுதியால தான் முன்னால கொண்டு போய் ஆகணும்னு நினைக்கிறார். சோ அர்ஜுனன் கிட்ட தைரியத்தை, ஸ்ட்ரென்த்த, மனோபலத்தை உருவாக்க இப்படி சொல்றார். இன்னும் பகவான், அர்ஜுனா நீ யுத்தம் செய்யலன்னா உனக்கு கீர்த்தி, நல்ல பேர் எல்லாத்தையும் இழந்துருவ. உனக்கு பெரிய பாவம் வந்து சேரும். உன்னை எல்லாரும் சபிப்பாங்க. மரணத்தை விட ரொம்ப கொடியது இந்த புகழை இழக்கிறது. எதிரணியில நடுவுல நிக்கிற துரியோதனன், அவன் நீ யுத்தம் வேண்டான்னு சொன்னன்னு தெரிஞ்சா போதும் அர்ஜுனன் பயந்துட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்வான். இங்க இருக்கிற மகாரதர்கள் எல்லாரும் உன்னை துச்சமா, கேவலமா, என்ன வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் உன்னை பத்தி சொல்வாங்க. அதையெல்லாம் நீ கேட்கணுமா? இப்படி உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றவங்க எல்லாரும் உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்க. அவங்க உனக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க போறியா? சின்ன காலாட்படையில உள்ள சாமானிய வீரன் கூட என்ன பார்த்துதான் அர்ஜுனன் பயந்து போர் செய்ய மாட்டேன்னு போயிட்டான்னு சொல்லுவான். பகவான், நீ போர் செஞ்சா உனக்கு கஷ்டம்னு சொல்ற, ஆனா போர் செய்யலனாலும் உனக்கு கஷ்டம், பாவம் தான் வந்து சேரும்னு சொல்றார். டெசிஷன் மேக்கிங் பத்தி சொல்றார் பகவான்.
எதை செஞ்சாலும் கஷ்டம், செய்யலனாலும் கஷ்டம்ங்கிற சூழல் வர்றப்போ எது தர்மத்தோட வழியோ அதை எடுத்து செஞ்சிருன்னு சொல்றார். அந்த தர்மத்திலேயே நிலைச்சு நில் அர்ஜுனான்னு சொல்றார். அதனால யுத்தம் செய், பலத்தை ஸ்ட்ரென்த்தை கொண்டு வா, டெசிஷன் எடுன்னு பகவான் சொல்றார். நீ தர்மத்தை காப்பாத்த யுத்தம் செஞ்சு அதுல உன்னை கொன்னாலும் உனக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம், இல்ல நீ இந்த போர்ல ஜெயிச்சாலும் உனக்கு ராஜ்யம் நிச்சயம். உன் அம்மாவை மனசுல நினைச்சுக்கோ, டிட்டர்மினேஷனோட ஸ்திர புத்தியோட வில்லை ஏந்து, ஸ்ட்ரென்த்தை கொண்டு வா, உன்னோட தெளிவில்லாத தன்மையில இருந்து வெளியே வா, தைரியத்தை மனச புத்திய பலப்படுத்தி போர் செய்ய தயாராகுன்னு அர்ஜுனனுக்கு மோட்டிவேஷன் உருவாக்குற விதமா உற்சாகத்தை கொடுக்கற மாதிரி பகவான் பேசுறார். முதல்ல ஆத்மாவை பத்தி சொல்லி அப்புறம் லௌகீகத்தை சொல்றார். அர்ஜுனனை அவனோட கர்மாவை செய்ய சொல்றார். யுத்தம் செஞ்சா ஒரு பாவமும் உன்னை நெருங்காது. யுத்தம் செய், உன் ஸ்வதர்மத்தை செய்யறப்போ நான் செய்யறேங்கிற பாவத்தோட செய்யாம இறைவனோட சங்கல்பம்னு நினைச்சு செய்யன்னு சொல்றார். அடுத்து நம்மளோட கர்மாவை செய்யறப்போ எப்படி செய்யணும், என்ன மனோபாவத்தோட செய்யணும்னு பகவான் சொல்ல போறார். பகவான் அர்ஜுனன் கிட்ட சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி எல்லாமே சமமா பாரு, இதோட விளைவுகளை பலனை பத்தி கவலைப்படாதேன்னு சொல்றார். பகவான் கர்மா செய்யறப்போ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றார். பொதுவா பார்த்தா நாம எந்த செயலை செஞ்சாலும் 90% ஆஃப் எனர்ஜி ரிசல்ட்ஸ பத்தி நினைக்கிறதுலயே போகுது. திருவள்ளுவர் கூட இதையேதான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்றார். கர்மாவை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை வேணும்னாலும் யோசிக்கலாம், அது தப்பு கிடையாது. அந்த யோசனையிலேயே நஷ்டம்னு ஒண்ணு வந்தாலோ, தோல்வின்னு வந்தாலோ, துக்கம் வந்தாலோ நாம எப்படி எதிர்கொள்ளணும், அப்போ நாம என்ன செய்யணும்னு முன்னாடியே ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அந்த தீர்மானத்துக்கு மனசை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கர்மாவை செய்ய ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் பின்வாங்க கூடாது. இதுதான் பகவான் சொல்றது. அர்ஜுனன் போர் செய்ய மாட்டேன்னு யுத்த பூமியில நின்னுகிட்டு சொல்றது சரி கிடையாது இல்லையா? போருக்கு முன்னாடி பலி கொடுத்தாங்களே, அப்போ போர் வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். பகவான் தூது போறப்போ சொல்லியிருக்கணும். பகவான் போருக்கு சங்கை எடுத்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியாவது சொல்லியிருக்கணும். ஆனா எல்லாம் முடிவாகி போருக்கு தயார்னு சொல்றப்போ அர்ஜுனன் போர் வேண்டாம்னு சொல்றான். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியுமா? அர்ஜுனன் செயல் அப்படிப்பட்டதுதான். பகவான் கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்றது இதனாலதான். செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதமான பாசிபிலிட்டிஸ், பெர்முடேஷன், காம்பினேஷன்ஸ் உபயோகிக்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் லாபம், நஷ்டம், சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி கணக்குகளை எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் யோசிச்சு அதுக்கு உண்டான ஆல்டர்னேட் பிளான்ஸையோ, வேற வழியே இல்லைன்னா அந்த நஷ்டங்களை, தோல்விகளை, துக்கங்களை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தையோ ஸ்திரத்தன்மையோட உண்டாக்கிக்கணும். வெற்றி, லாபம், சுகத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடவும் தேவையில்லை, நஷ்டம், துக்கம், தோல்விகளை பார்த்து பின்வாங்கவும் தேவையில்லை. இதை எல்லாத்தையும் மீறி ஏதாவது எதிர்பாராத, நம்ம லிஸ்ட்லயே இல்லாதது நடந்தாலும் அதையும் இறைவனோட சங்கல்பம்னு மனசு சாந்தியை தேடி போக வைக்கணும். கடமையை செய், பலன் உன் கையில இல்ல, இறைவனுக்கு அர்ப்பணிச்சிரு. இதுதான் பகவான் சொல்ற அடுத்த சீக்ரெட். ஆசைங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்கு இப்படி இருக்கிறது தான் மெடிசின். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இனி பகவான் இந்த சாங்கிய யோகத்தை, இதுவரை சொன்ன ரகசியங்களை வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்ல போறார். பகவான், இதுவரைக்கும் நான் உனக்கு சாங்கிய யோகத்தை பத்தி விளக்கி சொன்னேன். இனி கர்ம யோகத்தை பத்தி உனக்கு சொல்றேன். ஆனா அத சொல்றதுக்கு முன்னாடி கர்ம யோகத்தோட பலன்கள் என்னன்னு முதல்ல சொல்றேன்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அர்ஜுனா, இந்த கர்ம யோகத்தோட மகிமைய புரிஞ்சுண்டு செயல்களுக்கான கர்த்தாவா உன்னை நினைச்சுக்காம இந்த உடலை வெறும் கருவியா நினைச்சு யுத்தம் செய். இந்த கர்மால இருந்து உனக்கு உண்டார பந்தத்தை உடைச்சி எரிய இந்த ஞானத்தை உணர்வுக்கு கொண்டு வான்னு பகவான் சொல்றார். கர்மத்தினால ஏற்படுற பந்தங்கள்னா என்ன?
நமக்கு ஏற்படுற இன்ப துன்பங்கள், விருப்பு வெறுப்புகள், ஆசா பாசங்கள் தான் கர்ம பந்தம். பல நேரங்கள்ல கர்ம பந்தங்கள் தான் நம்மள அதர்ம காரியங்கள் செய்ய தூண்டுறது. பகவான் கர்மான்னு சொல்றது என்ன? ஆக்ஷன், அன்றாடம் நாம செய்யற செயல்கள். நாம செய்யற செயல்களை பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாம போக காரணம் என்ன? டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நாம விடுபட தேவைப்படுறது என்ன? கவனம், ஒருநிலைப்படுத்துறது. இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு காரணம் உடல், மனம், புத்தி. இந்த மூணையும் செய்யற செயல்ல அர்ப்பணிச்சா அந்த செயல் வெற்றி அடையும். டிஸ்ட்ராக்ஷனும் உடல், மனம், புத்தியால தான் வருது. அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு மருந்தும் அதுவாதான் இருக்கு. நான் செய்யறேங்கிற பந்தத்தை உடல், மனம், புத்தி கிட்ட இருந்து விலக்கிட்டா செயலை செயலுக்காக செய்வோம், புகழுக்காக செய்ய மாட்டோம். அப்படி செய்யறப்போ அது கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும். பகவான் இன்னும் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவமான ஆத்ம வித்தையை உணர்ந்து நீ கர்மா செய். அப்படி செஞ்சா அத கொஞ்சமா செஞ்சா கூட அதோட பலன் வீண் போகாது. நீ எவ்வளவு கொஞ்சமா செஞ்சாலும் அது அப்படியே உன் ஜீவாத்மாவோட நிரந்தரமா நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட கர்மா உன்னை பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து காப்பாத்தும். அந்த கர்மா உனக்கு எதிர்வினைகளை உண்டாக்காதுன்னு சொல்றார். பகவான் இப்படி சொல்றது என்ன? கர்மாவை முழுசா செய்யலனாலும் அதோட பலன் நிற்கும்னு சொல்றாரே. நாம 10% கர்மாவை இந்த ஞானத்தோட செஞ்சாலும் அதோட பலன் அடுத்த ஜென்மத்திலையும் அது நம்ம விட்டு போகாதுன்னு சொல்றார். பகவான் பலன்னு சொல்றது இந்த இடத்துல மெட்டீரியலிஸ்டிக்கான பணம், பேர், புகழ், அந்தஸ்து, வெற்றி, தோல்வி இந்த பலன்களை பத்தி கிடையாது. அது ஆன்மீக பலன். இந்த ஜீவன் கர்மா செய்யறப்போ நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம செஞ்சா அற வழியில, தர்மத்தோட வழியில காரியங்களை செய்யும். அப்படி நல்ல காரியங்கள் செய்ய செய்ய நம்ம புத்தி, மனம் சுத்தமாகும், அன்பு அதிகமாகும், அகங்காரம் படிப்படியா குறையும், சாந்தி, நிம்மதி கிடைக்கும். இது நம்ம கர்மாக்களால விளைகிற பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட ஆரம்பிக்கும். பகவான் இன்னும் அர்ஜுனன் கிட்ட, இந்த கர்ம யோகத்தை செய்யறதால நீ ஏக புத்தி உள்ளவனா இருக்கலாம். இப்படி ஏக புத்தி இல்லாதவங்க செய்யற கர்மா பல நோக்கு உள்ளதாகவும் முடிவில்லாமலும் இருக்கும்னு சொல்றார். கர்ம யோகம் பண்றதால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன? பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது, முயற்சி வீணாகிறது இல்ல, எதிர் விளைவுகள் கிடையாது, பிறப்பு இறப்புல இருந்து காப்பாத்தும், ஏகாக்கிர புத்தி அதாவது ஒருமுகப்பட்ட மனதை ஏற்படுத்தும். பகவான் கர்ம யோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடியே அதோட நன்மைகளை விளக்கி சொல்றார். அடுத்து பகவான் ஆசை உள்ளவங்க, தீர்மானமான புத்தி இல்லாதவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு சொல்றார். வேதத்துல கர்மம் செய்யறதால கிடைக்கிற பலன்களா சொல்லப்படுற அந்த வார்த்தைகள்லயே மகிழ்ச்சி ஆயிருவாங்க. அவங்களோட பேச்சுகள் அலங்காரமான மலர்கள் மாதிரி இருக்கும். அவங்க ஸ்வர்க்கத்தை தவிர மேலானது கிடையாதுன்னு வாதாடுவாங்க. அவங்களுக்கு போகங்கள், ஐஸ்வர்யம் அடைகிறது தான் லட்சியமா இருக்கும். இப்படி இவங்க செயலால, அலங்காரமான வார்த்தையை பேசுறதால அதை கேட்கிறவங்களுக்கும் உலக ஐஸ்வர்யம் அடைஞ்சா போதும், அதுல புத்தியை செலுத்தினா போதுங்கிற எண்ணமும் வந்துரும். இது சொல்றவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி ஆடம்பரம், போகம், ஆசை, பலன்கள்லயே வாழ்க்கையை செலவழிக்கிறவங்களுக்கு லோகாயுத லட்சியங்கள் தான் இருக்கும். ஏகாக்கிர புத்தி இருக்காது, ஆத்மாவை சிந்திக்கிற வாய்ப்பு இருக்காதுன்னு பகவான் சொல்றார். பகவான் இப்படி சொல்றத நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். மொத்தம் 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒண்ணு, நாம் பழச்சு இருக்கணும்ன்றதுக்காக எப்படியும் வாழ்றவங்க. அவங்க தர்ம சிந்தனை இல்லாம பொறாமை, வெறுப்பு, துரோகம், மத்தவாளை ஏமாத்தி எப்படியோ அவளோட வயித்த கழுவணும்னு நினைக்கிறவங்க. இவங்க சம்சாரி. 2வது, மத்தவங்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாம இருக்கணும், நம்ம நேர்மையா உழைச்சு அதுல வர்ற வருமானத்துல கிடைக்கிற சுக போகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க கர்மா செய்யறப்போ எந்த தப்பும் செய்யாம ஒழுங்கா செய்வாங்க.
இருந்தாலும் அவங்க லட்சியம் சுக போகங்களை அனுபவிக்கிறதாவும் இறைவன் கிட்ட லௌகீக சுகங்களை வேண்டதாவும் இருக்கும். இவங்க சுகபோகி, இவங்க நல்லவங்க, யோக்கியமானவங்க தான். இவங்க இப்படி இருக்கிறதால கர்மாலேயே பந்தப்பட்டு அதை ஒழுங்கா செய்யறதால ஸ்வர்க்கத்துக்கு போகலான்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி செய்யறவங்களுக்கு பிறப்பு இறப்பு சுழல் உண்டு, அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அர்ஜுனன் இப்படிப்பட்டவன் தான், சுகபோகி. பகவான் சொல்றார், இப்படி இருக்கிறதால உனக்கு பரமாத்மாவோட ஏகாக்கிர சித்தம் இருக்காது. அதனால நீ சுகபோகியா இருக்காத. இப்படி இருந்தா சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் பிறப்பு இறப்புங்கிற சுழல்ல மாட்டிக்குவ. அதனால கர்ம யோகியா நீ மாறு. சுக போகத்துல இருந்து கர்ம யோகியா மாறி அதையும் கடந்து போன்னு சொல்றார். இப்படி சுக போகியா இல்லாம கர்ம யோகியா நீ நடந்துகிட்டா நீ பிறவாத நிலையை அடையலாம். சுக போகியா இருந்து சுக துக்கத்துல உழண்டு போகாத அர்ஜுனா, ஆத்மாலேயே ஆனந்தமா துக்கமே இல்லாம இனி பிறப்பே இல்லாம இருக்க கர்மயோகத்தை செய்யு பகவான் சொல்றார். ஸ்வர்க்கம்ங்கிறது கர்மத்தை செய்யறதால கிடைக்கும், அது சுகமான இடம்தான். ஆனா ஆனந்தம்ங்கிறது முக்தி நிலை, விடுதலை உணர்வு. அதை அடைஞ்சிருன்னு அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றார். வேதத்துல லோகாயுத விஷயங்களை பத்தி விளக்குற பகுதியில கர்ம காண்டத்துல மனிதர்களோட குணங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த 3 குணங்கள் என்னன்னா சத்துவ குணம், தமோ குணம், ராஜச குணம். சத்துவ குணம்ங்கிறது ஆன்மீக தளத்துல ரொம்ப உயர்வானது. அவங்க செயல்களால விளையிற பலன்களை பகவானுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. ஆசை இல்லாம கர்மா செய்வாங்க. புகழ்ல நாட்டம் இல்லாதவங்க. ரஜோகுணம்ங்கிறது அடுத்த நிலை. இந்த குணம் உள்ளவங்க இறைவன் கிட்ட செல்வங்கள் போகங்கள் வேணும்னு வேண்டுவாங்க. புகழ்ல ஆசை உள்ளவங்க, செயலோட பலன்ல விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. தமோ குணம்ங்கிறது கடைசி நிலை குணம். இந்த குணம் இருக்கிறவங்க சோம்பல், மயக்கம், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யற எண்ணம், மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கும் தன்மை கொண்டவங்க. பகவான் அர்ஜுனன் கிட்ட தமோ ரஜோ குணங்களை கடந்து சத்துவ குணத்தோட கர்மா செய், சத்துவ குணத்தையும் கடந்து போன்னு சொல்றார். இப்படி முக்குணங்களையும் கடந்து நீ கர்மா செய், அப்போ உனக்கு செய்ய வேண்டிய கர்மாங்கிறது இருக்காது. அப்படி நீ கர்மா செஞ்சா நீ ஆத்மாவையே தரிசிக்கலாம்னு சொல்றார். இப்படி ஏகாக்கிர புத்தியோட கர்மா செஞ்சா நீ ஆத்ம சாதகனா இருக்கலாம்னு சொல்றார். பகவான் இப்படி சொல்றத நாம சிந்திக்கலாம். எந்த ஒரு செயலை நாம செஞ்சாலும் அத பலனை எதிர்பார்த்து செஞ்சோம்னா அதை எப்படி அடையிறதுன்னு தோணும். அப்புறம் என்ன செஞ்சா அதை அடையலாம்னு தோணும். அப்புறம் எப்படியாவது அதை அடையணும்னு தோணும். அப்புறம் என்ன வேணாலும் செய், அடையிறது தான் முக்கியம்னு வந்து நிற்கும். இப்படி கடைசியில யார் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நாம அதை அடையிறது தான் முக்கியம்னு வந்து நிற்கும். இந்த மாதிரி கர்மா செய்யறப்போ போட்டி, பொறாமை, ஆசை, துவேஷம் எல்லாம் வந்து சேரும். ஆனா கர்மா செய்யறப்போ பலனை இறைவனுக்கு அர்ப்பணிச்சா ஆசை துவேஷம் இல்லாம பலன் மேல இருக்கிற பற்ற பந்தத்தை நீக்கி சுதந்திரமா செய்யலாம். இருந்தாலும் இது அவ்வளவு சுலபமான வாழ்க்கையை நமக்கு உண்டாக்காது. சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையாதான் இருக்கும். ஒரு சோதனையான சூழலையும் அதால விளையிற மான அவமானங்களை கடக்க இறை பக்திய மருந்தா உபயோகம் பண்ணணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு, அதாவது 3 குணங்களையும் கடந்து செயலை செய்யறவங்களுக்கு இந்த பிரபஞ்சமே இக்கட்டான சூழல்ல இருந்து விடுபட வழிய காட்டும். எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சி பிரகாசமான வெளிச்சத்தை தரும். அதே மாதிரி கஷ்டமான சூழல்களை எதிர்கொள்ள நம்ம எண்ணங்கள்ல தான் உபாயம் இருக்கு. ஒரு உபயோகமான எண்ணம் சோதனை காலங்கள்ல வழியா வந்து நிற்கும். அந்த எண்ணம் நமக்குள்ளேயே தான் இருக்கு. இது எப்படின்னா, மேகங்களுக்குள்ள இருக்கிற நீர் ஒரு சின்ன காத்து பட்டதும் மழையா விழுகிற மாதிரி அந்த புதிரான சூழல்களை எதிர்கொள்ள தேவைப்படுற எண்ணம் இறை பக்தி மூலமா நமக்குள்ள இருந்து வெளிப்படும்.
அதனால இப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்துக்கு உன்னையே அர்ப்பணி அர்ஜுனா. இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்கும்னு இன்னும் விளக்கமா சொல்றார். இப்படிப்பட்ட உயர்ந்த கர்ம யோகத்தை பின்பற்றி நீ கர்மா செய்யறப்போ நீ பிரம்ம ஞானியா மாறுவ. எல்லா இடத்துலயும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறப்போ ஒரு கிணத்துல கிடைக்கிற தண்ணீரை நம்பி ஒரு மனுஷன் இருக்கிறது இல்ல. கர்மாவோட பலனை எதிர்பார்த்து கர்மா செய்யறவனுக்கு அதோட பலன் கிணற்று நீர் அளவுதான். ஆனா பலனை எதிர்பார்க்காம கர்மயோகத்தை பின்பற்றி கர்மா செய்யற பிரம்ம ஞானிக்கு கிணற்று நீரால பயன் இல்லை. அவனுக்கு இந்த பிரபஞ்சமே நீர்தான் அப்படின்னு பகவான் சொல்றார். சரி, பகவான் இப்படி சொல்றத நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். ஒரு ரொம்ப பெரிய கிணறு இருந்தது. அதுல ஒரு தவளை இருந்தது. அந்த தவளைக்கு இந்த கிணறு தான் கடல். இன்னொரு தவளை சமுத்திரத்துல இருக்குது. அதுக்கு கிணறு ரொம்ப சின்னதா தான் தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு எல்கேஜி குழந்தைக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் மேக்ஸ் சப்ஜெக்ட். அதே ஒரு எம்எஸ்சி படிச்ச ப்ரொஃபஸருக்கு மேக்ஸ்ங்கிறது வேற. சப்ஜெக்ட் ஒன்னா இருந்தாலும் நாம புரிஞ்சுக்கிற விஷயம் வேற. அதே மாதிரி வீட்டை தொல்லை பண்ற எலிய பிடிக்க நாம ஒரு எலிப்பொறி வச்சா அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அது சாகும். அதே மாதிரி வேதங்கள்ல கர்மா செய்யறதால உனக்கு தனம், தானியம், ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாம் கிடைக்கும், நீ ஸ்வர்க்கத்துக்கு போவன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி தன தானியத்தை விரும்புறவங்க அதையே கடல்னு நினைச்சு கிணத்துலயே வாழ்ந்துடுறாங்க. இது எலிக்கு வைக்கிற பொறி மாதிரி தான். அது நம்மள பிறப்பு இறப்புங்கிற சுழலுக்குள்ள மறுபடியும் மாட்டி விட்டுரும். இந்த ஐஸ்வர்யங்களை சுக போகங்களை கடந்து அதை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிற இறைவனையே, ஆத்மாவையே தரிசி. அதோட பலன் கடல் மாதிரி. அதனால கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணி ஜீவனை பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து முக்தி நிலைக்கு எடுத்துட்டு போன்னு பகவான் சொல்றார். பகவத்கீதையில ரொம்ப பாப்புலரான குவாட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிற குவாட். அது ரொம்ப ஃபேமஸ். அந்த குவாட்டை பகவான் 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல சொல்றார். இப்படி பகவான் சொல்றது இந்த காலத்துல சாத்தியமான்னு பார்க்கலாம். பகவான் கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்றாரே. யோசிச்சு பார்த்தா நாம கடமையை செய்யறதே ஒரு பலனுக்காக தான். அதை எதிர்பார்க்காம எப்படி கர்மா செய்யறது? இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுனா நல்ல மார்க் வாங்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும். ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா அதுல செலக்ட் ஆகணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம எப்படி ஒரு செயலை செய்யறதுன்னு நமக்கு தோணும். உண்மை என்னன்னா, பகவான் கடமையை செய்யறதுல உனக்கு முழு அதிகாரம் உண்டு, ஃப்ரீடம், கண்ட்ரோல் உண்டு. ஆனா பலன்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. அது பல ஃபேக்டர்ஸை இன்வால்வ் பண்ணி பலன் அமையும். மனிதர்கள், இயற்கை, காலம்னு பல ஃபேக்டர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோம். கேட்ட எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்றோம். ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கும்னு கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னே வச்சுக்கிட்டாலும் ஜாப் யாரோ ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமா கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த சூழல்ல கூட பகவான் சொல்றது சரியாத்தானே இருக்கு. பகவான் உண்மையில கடமையை செய்ய உனக்கு முழு அதிகாரம் உண்டு, பலன்ல உனக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்றார். ஆக்சுவலா அவர் கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லல. இது எந்த காலத்துக்கும் சரியானதாவே தானே இருக்கு. சோ கடமையை செய்ய எப்பவும் நமக்கு அதிகாரம் உண்டு. பலனை மனசு சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால கர்மாவை திறம்பட ஸ்கில்ஃபுல்லா செய்ய முடியாது. அதே மாதிரி கர்மாவை செய்யாம இருக்கவும் நமக்கு அதிகாரம் கிடையாது. சயின்டிபிக்கலா பார்த்தா கூட இது கரெக்ட் தான். நியூட்டனோட 3ஆம் விதிப்படி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. அதையே கிருஷ்ண பரமாத்மா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். நாம நியூட்டன் வழியில சிந்திச்சா கூட
நாம ஒரு ஆக்ஷனை செய்யறப்பவே அதுக்கு நேர் எதிரான பலன், ரியாக்ஷன் கண்டிப்பா உண்டு. பலன் இல்லாம எந்த ஆக்ஷனும் கிடையாது. அந்த பலன் பலவிதமான ஃபேக்டர்ஸால கிடைக்கும். உண்மை என்னன்னா, பலன்கிறது செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸை பொறுத்தது. பலனோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாது. அது பகவானோட சங்கல்பம். சோ கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிறது ஃபேமஸ் ஆனாலும், பகவான் கடமையை செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு, பலன்ல அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கார். நாம செயலை செய்யறப்போ பொதுவா நம்ம மனசு கர்ம பலனை பத்தி நினைக்கும், இல்லன்னா ஈஸ்வர சங்கல்பம்னு நினைக்கும். கர்ம பலனை பத்தி சிந்திச்சுட்டே இருந்தா அதை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா செய்ய முடியாது. அதுல ஜாப் சாட்டிஸ்பாக்சன், நிம்மதி இருக்காது. அதால நமக்கு சக்சஸும் வராது. ஆனா கர்மா செய்யறப்போ அத பலனுக்காக செய்யாம இருந்தா அதால நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அந்த சக்சஸால கிடைக்கிற பலனை அனுபவிக்கிறப்போ அதை ஏத்துக்கோ. ஆனா மனசளவுல அதை பெருசா எடுத்துக்காதே. பகவான் உன் உரிமைக்காக உனக்கு என்ன கிடைக்கணுமோ அத தர்ம வழியில கர்மா செய்யறது மூலமா போராடி வாங்கிக்கோ. ஆனா அந்த கர்ம பலனால கிடைச்ச சக்சஸ உன் மனசுக்கு கொண்டு போய் பெரிய சாதனை செஞ்சுட்டதா நினைச்சுக்காதே. மனசளவுல, அதாவது சைக்கலாஜிக்கலா அதுல இருந்து விலகியே இரு. கர்மாவை பலனுக்காக செய்யாதே, கர்ம வாசனைய அழிக்கிறதுக்காக செய். கர்மாவை செய்யாம விட்டுடாதே. அப்படி செய்யாம விட்டுட்டா அந்த கர்மா செய்யாம விட்டுட்டோமேங்கிற ஆசை உனக்குள்ளேயே தங்கிடும். கர்மா செய்யாம இருந்தா உனக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அர்ஜுனா, யுத்தம் செய்யறது உன்னோட இயல்பு. அந்த யுத்த கர்மா வாசனா உனக்குள்ள இருக்கு. அத செய்யாம போனா அந்த யுத்த வாசனா, கோபம், துவேஷம், ஆங்காரம் எல்லாம் உனக்குள்ளேயே தங்கிடும். யுத்தம் செய். அத செய்யறப்போ உனக்குள்ள எதிரிங்க மேல தேக்கி வச்சிருக்கிற கோபம், துவேஷம், வன்மம் எல்லாம் வெளிப்படும். அது வெளியாகிறப்போ அந்த வன்மத்தோட பந்தப்பட்டுக்காதே. ஆனா சாட்சியா இருந்து அந்த வன்மத்தை பார். உன்னை நீயே பார். அந்த கர்ம வாசனா உன்கிட்ட இருந்து ஒன்னொன்னா வெளியாகிறத தெளிவா பார். அந்த மோசமான கோபம், துவேஷம், ரத்தம், வன்மத்தோட நீ கலந்துராதே. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அதோட உனக்கு உண்டான பந்தம் உன்னை விட்டு விலகட்டும். இப்படி சாட்சி பூதமா இருந்து கர்மா செய். இதுதான் கர்மயோகம். இப்படிப்பட்ட கர்மாவை செய்யறதால, கர்ம யோகத்தை உபயோகம் பண்ணி செய்யறதால கர்ம பந்தத்துல இருந்து விலகலாம். இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவத்தை பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். இது இன்னைக்கும் என்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமான ஒண்ணுதான். சோ கடமையை செய்யறதுல அதிகாரம் உண்டு, பலன்ல அதிகாரம் இல்லை. பலனுக்காக கடமையை செய்யாதே, கர்மா செய்யாமலும் இருக்காதே. பகவான் கர்மா செய்யறப்போ எந்த விதமான மனநிலையோட செய்யணும்னு சொல்ல போறார். அர்ஜுனா, நீ கர்மா செய்யறப்போ யோக நிலையில இருந்து கர்மா செய். நான் செய்யறேங்கிற பாவம் இல்லாம கர்மா செய். அதற்கான பலன் உண்டாகலாம், உண்டாகாமலும் போகலாம். சோ பலனை பத்தி எதிர்பாராம கர்மா செய். சம புத்தியோட, அதாவது வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம் எது ஆனாலும் எல்லாத்தையும் சமமா பாக்குற பாவத்தோட கர்மா செய்யறதுதான் யோகம்னு பகவான் சொல்றார். பகவான் சொன்ன இந்த உபதேசங்களை சிந்தனை செய்யலாம். கர்மாவை நாம பல விதங்கள்ல செய்யறோம். நமக்கு நாமே செஞ்சுக்கிற கர்மா, அது நம்மளை நாமே சுத்தமா வச்சுக்கிறதுக்காக. சாப்பிடுறது, இறைவனை வழிபாடு செய்யறது, ஒரு ஸ்டூடெண்ட்னா நல்லா படிக்கிறது, உடலை மனசை சுத்தமா வச்சுக்கிறது, ஆபீஸ்ல வேலை பார்க்கறது, இப்படி நமக்கு நாமே செய்யற கர்மாக்கள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு, நம்மளோட ரிலேஷன்ஸ்க்கு செய்யற கர்மாக்கள் உண்டு. சமூகத்துக்கு செய்யற கர்மா, தேசத்துக்கு செய்யற கர்மான்னு பல வகையில நாம கர்மா செய்யணும். மனசுன்னு ஒண்ணு இருக்கிற வரை கர்மான்னு ஒண்ணு செஞ்சே ஆகணும்.
உடலாலையும் மனசாலையும் புத்தியாலையும் நிறைய கர்மா செய்யறோம். இந்த உலகத்துல கர்மா செய்யாம ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. மகாபெரியவா ஒரு யோகிக்கு கூட கர்மா இருக்குன்னு சொல்றார். அவங்களோட கர்மா அன்பா இருக்கிறது தான். நாம கர்மா செய்யறப்போ பலன்லயே போக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நிம்மதியா எதையுமே செய்ய முடியாது. பலன்கள்ல நாம போக்கஸ் பண்ணா தேவையில்லாத கற்பனைகள், போலியான எதிர்பார்ப்புகள், கனவுகள்னு எப்ப பார்த்தாலும் போலியான வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். கர்மா செய்யறதுக்கான அடிப்படை எண்ணம் தான். எதையாவது நினைக்காம நம்மளால இருக்க முடியறதில்ல. ஆக்சுவலா சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் இது ரெண்டுமே ஒரு நிகழ்வு தான். ஒரு தடவை ஃபெயிலியரோ சக்சஸோ வந்தா அது தொடரணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே பலன்ல போக்கஸ் பண்ணி தோல்வி மனப்பான்மையிலேயே, டிஃபீட்டட் மென்டாலிட்டியிலேயே கர்மா செய்யறோம். நம்மளால கர்மா செய்யாமையே இருக்க முடியறதில்ல. அதே நேரத்துல பலன்களை பத்தி சிந்திக்காமலும் இருக்க முடியறதில்ல. தோல்வி மனப்பான்மையிலேயே கர்மாவை அறகுறையா ஸ்கில் இல்லாம செய்யறோம். அப்படி செய்யறதால நமக்கு சக்சஸ் கிடைக்க போறது கிடையாது. சோ கர்மாவை செய்யறப்போ கர்மயோகத்தை அப்ளை பண்ணி கர்மா செய்யணும் பகவான் சொல்றார். கர்மயோகத்துக்கு ப்ராப்பர் டெஃபினிஷனை பகவான் 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகத்துல சொல்றார். எந்த கர்மா செய்யறதாலையும் நமக்கு 4 விதமான பலன்கள் தான் கிடைக்கும். அந்த 4 என்னன்னா வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம். இந்த 4ல எந்த விதமான பலன் கிடைச்சாலும் சமநிலையில புத்திய வச்சுக்கோ. அந்த சமநிலை தான் யோகம். இதுதான் கர்ம யோகிக்கு பகவான் சொல்ற டெஃபினிஷன். சைக்கலாஜிக்கலா இத மென்டல் பேலன்ஸ்னு சொல்றாங்க. மென்டலி பேலன்ஸ்டா இருக்கிற ஒருத்தரை இந்த வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம் பாதிக்காது. அர்ஜுனா, பலன்ல இருக்கிற பந்தத்துல இருந்து வெளியே வா, சம புத்தியோட கர்மா செய். அதுதான் கர்ம யோகம்னு பகவான் சொல்றார். சரி, சம புத்தியோட ஏன் கர்மா செய்யணும்? அதால விளைகிற நன்மைகள் என்ன? சம புத்திங்கிற யோகத்தை விட பலனை எதிர்பார்த்து செய்யற கர்மா ரொம்ப தாழ்ந்தது. பலனை எதிர்பார்க்கிறவங்க ரொம்ப அற்பமானவங்க. அதனால சம புத்தியில தஞ்சமடைஞ்சு கர்மா செய்யு சொல்றார். பகவான் பலனை எதிர்பார்க்கிறவங்கள அற்பமானவங்கன்னு சொல்றாரே, அது ஏன்? அவர் ஏன் அப்படி சொல்றார்? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 3 கருவிகள் உண்டு. உடல், மனம், புத்தி. இத 3 மிஷின்ஸ்னு சொல்லலாம். நாம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் கர்மாவும் செய்யறோம். உடலால செய்யற கர்மா எல்லாம் 5 இந்திரியங்களால செய்யப்படுறது. அது நம்ம உடலை பலப்படுத்துது, இல்லைன்னா பலவீனப்படுத்துறது. அதோட பலன்கள் விசிபிளாகவும் இன்விசிபிளாகவும் இருக்கிறது. நல்ல உணவை சாப்பிடுறோம், அதோட சுவை, ஜீரணமாற விதம் எல்லாம் இன்விசிபிள். உடற்பயிற்சி செஞ்சு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம், அது நமக்கு விசிபிள். இப்படி உடலால பல கர்மாவை செய்யறோம். மனம் உணர்ச்சிகளுக்கு உள்ளாறது. மனசால நம்ம பல கர்மாக்கள் செய்யறோம், அது ஸ்தூலமானது. வாசனைய வச்சே உணவோட பேரை சொல்ல முடியறது நம்மளால. அந்த நல்ல உணவோட வாசனை நம்மள அந்த உணவை சாப்பிட்டா என்னன்னு திங்க் பண்ண வைக்குது. உணர்ச்சிகள் எண்ணங்களா மாறி எண்ணங்கள் செயலா மாறுறது. புத்தி, அது அறிவு சம்பந்தமானது. 4 வகை உணவு இருக்கு, அது எல்லாமே நமக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்குவோமே. இதுல எதை சாப்பிடுறதுன்னு நம்மளை யோசிக்க வைக்கிறது புத்தி. புத்தி தான் நமக்கு பெட்டர் சாய்ஸஸ சூஸ் பண்ண வைக்கும். நமக்கு அடிப்படையில இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன? புத்தி சொல்றத கேட்கவா, மனசு சொல்றத கேட்கவான்னு தான். அந்த கன்ஃபியூஷன்ஸால தான் நாம இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்விங்கிற இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிறோம். புத்தி சமநிலையில இருந்தா கன்ஃபியூஷன் இருக்காது. பகவான் சம புத்தியோட இருக்கிறது தான் யோகம்னு சொல்றார். ஒரு வண்டியில 5 பேசஞ்சர் டிராவல் பண்றாங்க.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோட்ல போக நினைக்கிறாங்க. டிரைவர் தான் 5 பேரையும் அவங்க இடத்துல டிராப் பண்ண கரெக்டான ரூட்டை டிசைட் பண்ணணும். டிரைவர் பேலன்ஸா இருந்தா நல்லது. அவரும் கன்ஃபியூஸ் ஆகி பேசஞ்சர்ஸையும் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டா சிக்கல். இதுல அந்த 5 பேரு உடல் இந்திரியங்கள். அவங்க போற ரோடு தான் மனம். பேலன்ஸா இருந்து ரூட்டை ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய அந்த டிரைவர் தான் புத்தி. டிரைவர் இவங்களை டிராப் பண்ண மாட்டேன், ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்கன்னு எஸ்கேப் ஆறது முட்டாள்தனம். அப்படி எஸ்கேப் ஆனா அந்த டிரைவர் எங்க போய் டிரைவ் பண்ணாலும் இதே சிச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். மனச புத்தியால கண்ட்ரோல் பண்ணு அர்ஜுனா. இப்படி சம புத்தி இல்லாம பலனை எதிர்பார்க்கிறவங்க ரொம்ப அற்பமானவங்க. சம புத்தியில தஞ்சமடை அர்ஜுனான்னு பகவான் சொல்றார். இத கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் சரி, இந்த சம புத்தின்னு சொல்றியே, அந்த புத்தி உள்ளவனா நான் எப்போ ஆவேன்? அப்படி நிலையான புத்தி உள்ளவனா ஆக நான் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு கேக்குறான். பகவான் தொடர்ந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பகவான் சொல்றார், எப்போ உன்னோட புத்தியால மோகம்ங்கிற குழப்பத்தை முழுசா கடக்க முடியுதோ அப்போ நீ இதுவரை கேட்ட விஷயங்கள் மேல உள்ள பற்றையும் இனி கேட்க போற விஷயங்கள் மேல உள்ள பற்றையும் விட்டுருவ. வைராகியம் வரும்னு சொல்றார். பகவான் இதுல ஸ்தித பிரக்ய லட்சணத்தை சொல்றார். பகவான் சொல்றத நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். பகவான் மோகம்னு சொல்றது ஆசை. நமக்கு ஆசையாலதான் குழப்பம் உண்டாறது. நம்ம ஆபீஸ்ல இன்னும் திறமைகள் மேம்படுறதுக்காக சில கோர்சஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். புது தொழில்நுட்ப முறை, தொழில்நுட்பம்க்கு ஏத்த மாதிரி நம்மளை மேம்படுத்திக்க சொல்லுவாங்க. அப்போ நாம இதுவரை ஒர்க் பண்ண விதம் எல்லாம் உபயோகம் இல்லாம போகும். புதுசா இருக்கிற தொழில் யுக்தி, தொழில்நுட்பம்க்கு நாம அடாப்ட் ஆறப்போ ஒரு பயம், நடுக்கம் வரும். ஒரு குழப்பமான சூழல் தான் அது. இந்த பயம், குழப்பம் ஏன் வருது? அதை கடக்க நாம என்ன செய்யணும்? சோ நாம நம்ம வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன்லயும் நாம ஃபாலோ பண்ற விஷயங்கள்ல மாற்றம் தேவைப்படலாம். அந்த சூழல்ல மாற்றத்தை ஏத்துக்கிட்டு இதுவரை கத்துக்கிட்ட விஷயத்த விட்டுட்டு புதுசா உள்ள மாற்றத்துக்கு நம்மளை தயாரா வச்சுக்கணும். அந்த சூழல்ல குழப்பம் அடையாம அதுவரை நாம கத்துண்ட வித்தைகள் மேல வச்சிருந்த பந்தத்தை தியாகம் செய்யணும். இப்போ புதுசா நம்ம கத்துக்க போற வித்தைகளை ஒழுங்கா கத்துக்கணும். அதே நேரத்துல இப்போ உள்ள நாம கத்துண்ட விஷயமும் நாளைக்கு மாறலாம். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால இப்போ கத்துக்கிற வித்தை மேலையும் பந்தம் இல்லாம பாத்துக்கணும். இன்னைக்கு கார்ப்பரேட் வேர்ல்ட்ல பொதுவா சொல்ற திறமை மேம்பாடுங்கிற, அதாவது அப்ஸ்கில்லிங்கிற விஷயங்களை பகவான் அன்னைக்கே கீதையில சொல்லிட்டார். சிம்பிளா சொல்லணும்னா இதுவரை நாம கத்துண்ட வித்தை திடீர்னு அவுடேட்டட் ஆகலாம். புதுசா டெக்னாலஜிஸ்க்கு ஏத்த மாதிரி நாம வித்தைகளை தெரிஞ்சுக்க வேண்டி வரலாம். சோ நாம இதுவரை கேட்ட, பிராக்டிஸ் பண்ற விஷயம், இனி கேட்க போற, பிராக்டிஸ் பண்ண போற விஷயம், ரெண்டு மேலையும் உள்ள பற்ற விடணும். அதால ஏற்படுற ஆசைங்கிற குழப்பத்தை கடந்து போகணும். அப்படி யார் இருக்கானோ அவன்தான் ஸ்தித பிரக்யன், சமமான ஸ்திரமான புத்தி உள்ளவன்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். இன்னும் பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பல பேர் பலவிதமான விஷயங்களை சொல்வாங்க, அது உன் புத்திய சஞ்சலத்துக்கு கொண்டு போகும். இப்படி சஞ்சலப்படுத்தினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம உன் புத்தி எப்போ ஆன்மாலேயே அசையாம திடமா நிலைச்சு நிக்குதோ அப்போ நீ யோகத்தை அடைவாய்னு சொல்றார். இதை நாம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கில்ஸை அப்டேட் பண்றோம். இப்படி நாம பண்ண ஆரம்பிக்கும் போது புதுசா விஷயங்களை தெரிஞ்சுட்டே போறோம்னு வச்சுக்கோமே, எவ்வளவு நாளைக்கு இப்படி செய்ய முடியும்? ஒன்னுல இருந்து இன்னொன்னு, அப்புறம் இன்னொன்னு, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு ஒரு ஸ்கில், ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்கன்னு ஒரு ஸ்கில், இப்படியே நிறைய தெரிஞ்சுக்கிறோம். கடைசியில எதுலையுமே முழுசா தெரிஞ்சுக்க முடியாம போகும் இல்லையா? இதனால நமக்கு இன்னும் குழப்பம்தான் வரும்.
என்னதான் வெளி வஸ்துக்கள்ல உள்ள விஷயத்தை தெரிஞ்சுட்டாலும், டெக்னாலஜிஸ், சயின்ஸ், இன்வென்ஷன்ஸ் இப்படி எல்லாமே தெரிஞ்சாலும் அது நமக்கு வெளி உலகத்துல பணம் சம்பாதிக்க, வசதியா வாழ உதவலாம், கம்ஃபர்டபிள் லைஃப் உண்டாகலாம். அது உண்மைதான். ஆனா நாம நம்ம புத்திய நிம்மதியா சாந்தமா வச்சுக்க இந்த வெளி வஸ்துக்களால நமக்கு உண்டார வசதிகள் உதவாது. அந்த வெளி வஸ்துக்கள் நம்ம உடலுக்கு, மனசுக்கு, இந்திரியங்களுக்கு தேவை. அதனால நிறைய கத்துக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், எல்லாம் தேவைதான். ஆனா மன சாந்திக்கு, நிம்மதிக்கு தேவைப்படுறது இது எதுவுமே கிடையாது. அது உண்மைதானே? மன சாந்திக்கு நாம நம்ம புத்திய இந்த உடல், மனம், புத்திய கடந்து உள்முகமா ஆத்மால திருப்பணும். புத்திய ஆத்மால திருப்பி நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்லன்னு எவனால இருக்க முடிகிறதோ அவன்தான் யோகி. சம புத்தி, அதாவது ஸ்திர புத்தி உடைய ஸ்தித பிரக்யன்னு பகவான் சொல்றார். ஒரு வாடகை வீட்டுல நாம வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூம் இருக்கு. 2 பேர் தங்கி இருந்தா இது என் ரூம், அது உன் ரூம்னு பிரிச்சுக்குவோம். அப்படி சொன்னாலும் நமக்கு தெரியும் இதுக்கு சொந்தக்காரர் நாம இல்லைன்னு. அது மாதிரிதான் இந்த உடல், மனம், இந்திரியங்களை நம்ம வசதிக்காக உபயோகப்படுத்திக்கிறோம். ஆனா இது எதுவுமே நான் இல்ல, உள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு புத்திய ஆத்மால திருப்பணும். இதுதான் ஸ்தித பிரக்ய லட்சணம். பகவான் இவ்ளோ நேரம் பேசினதை கேட்டு அர்ஜுனனுக்கு ஒரு விதமான தெளிவு கிடைச்சது. கிருஷ்ணர் அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணி அவர் பக்கம் திருப்பிட்டார். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு இன்னும் நிறைய சந்தேகம் எழும்புறது. இவ்ளோ நேரம் அமைதியா இருந்த அர்ஜுனன் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை கேட்கிறான். அதை அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.